ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு மொத்த வியாபாரம் பண்ணுறது எப்படி, அப்படி இல்லைன்னா சில்லறை வியாபாரம் கூட பண்ணலாம். நீங்கள் எது பண்ணாலும் சரி, அதுக்கான ஒரு ஐடியாவையும், அதுக்கப்புறம் பருப்பு சந்தைகள் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பருப்பு பற்றின முழு விஷயத்தை உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விளைச்சல் நடக்கிறது அப்படின்னா இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் தாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லாத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் தாங்க சந்தை நடக்கும். இங்கே விளைச்சல் அதிகமாக இருக்கிறனால இந்த சந்தையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வகைகள் சீப்பஸ்ட்டாக கிடைக்குங்க. 50லேருந்தும் கிடைக்குங்க. ரொம்ப விளைச்சல் அதிகமாக இருக்குது, அதேமாதிரி நீங்கள் அதிக அளவில் வாங்குறீங்க அப்படின்னா 50க்கு கம்மியாகவும் கிடைக்குங்க. அன்னைக்கு இருக்கிற அந்த வரத்தை பொறுத்தும் விளைச்சலை பொறுத்து உங்களுக்கு ரேட் கொடுப்பாங்க. நீங்கள் அதேமாதிரி ரொம்ப அதிக அளவில் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்கங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ மகாராஷ்டிரா போய் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி லாங்குவேஜ் தெரியணுங்க. அதேமாதிரி இதுக்கும் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச யாரையாவது கூட்டிகிட்டு போயிட்டு அந்த புரோக்கர்ஸ் மூலயமா பேசி அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா டேரெக்டானா இல்லை ஃபோனில் பேசி அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்க முடியாது. அங்கே போய் டேரெக்டாக வியாபாரிகள்கிட்ட பேசி எவ்வளோ ரேட்டு என்ன அன்னைக்கு ரேட் கேட்டிங்க அப்படின்னா ஃபோன்லலாம் கேட்டிங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஒரு சில வியாபாரிகள் வந்து சொல்லுவாங்க, ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வியாபாரிகள் வந்து சொல்ல மாட்டாங்கங்க. எக்ஸப்ட் 1 or 2% மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக டேரெக்டாக போய் தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. நீங்களே டேரெக்டாக அங்கே போய் பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு எப்படி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தரம் பார்த்து பருப்புகளை வாங்கவும் முடியுங்க. இப்போ பருப்புலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து எல்லோ கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ஆரஞ்சு ரெட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எந்த பருப்பு ரகங்கள்லேருந்து உங்கள் ஏரியாவில் வாங்குறாங்க அதிகமாக அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து கடைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கடைகளில் எந்த பருப்பு அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பருப்புகளை கொள்முதல் பண்ணிட்டு வரணுங்க. அதேமாதிரி கண்டிப்பாக ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஓகே, அப்படி இல்லைனா ஹிந்தி தெரிஞ்ச ஒருத்தவங்கள கூட கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாமலாம் நீங்கள் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவும் பேசவும் முடியாது. அதேமாதிரி ஒரு புரோக்கருக்கு ஒரு 4-5 புரோக்கர்கிட்ட கேட்டு விசாரித்து பாருங்கள், எங்கே ரேட்டு ஓரளவுக்கு கம்மியாக வருது அப்படிங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எடுத்தோடனே ஒரே புரோக்கர்கிட்ட பேசி அந்த மாதிரி வாங்க வேண்டாம். ஒரு 2-3 புரோக்கர்ஸ் கிட்ட பேசுங்க. பேசினா தான் எந்தளவுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரியும். பருப்போட சாம்பிள்ஸ் வாங்கி பாருங்கள், எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எந்த பருப்பு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுட்டு வாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் பருப்பு வாங்குவாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் வந்து எல்லோ கலர் பருப்பு வாங்குவாங்க. ஸோ அதேமாதிரி பருப்புகளே கொஞ்சம் பெரிய வகைகள் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதனால் எந்த தரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் நேராக போனால் மட்டும்தான் உங்களால் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பருப்புக்கான சந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா விருதுநகருங்க ரொம்பவே ஃபேமஸான சந்தை அப்படின்னே சொல்லலாம். விருதுநகர்லேயும் இதே மாதிரி பல வகைகளில் பருப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மொடச்சூர் பருப்பு சந்தைங்க. இந்த மொடச்சூர் நடக்கிற சந்தை பார்த்திங்க அப்படின்னா எல்லா மளிகை பொருட்களுமே இங்கே வந்து கொடுப்பாங்க. எல்லா மளிகை பொருளுமே இங்கே வந்து சேல்ஸ் ஆகும். அப்படி இருந்தாலும் பருப்புக்கு ரொம்பவே பேர் போன சந்தை அப்படின்னு சொல்லாங்க. மொடச்சூர் அப்படின்னாவே பருப்பு சந்தை அப்படிங்கிறது பின்னாடியே வருங்க. அப்போனா பார்த்துக்கோங்க எந்தளவு இந்த சந்தை ஒரு ஃபேமஸான சந்தை அப்படிங்கிறதையும். ஓரளவுக்கு சிறிய அளவில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் சொன்ன இந்த சந்தையே விருதுநகர் அப்படி இல்லைன்னா மொடச்சூர் பருப்பு சந்தை இந்த இடங்களுக்கு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சில்லறை வியாபாரம் பண்ண ஒரு சிறிய அளவில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5000-10,000 இந்த முதலீட்டில் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதேமாதிரி பருப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்களில் ஒன்று. கண்டிப்பாக ஒரு பருப்புங்கிறது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், வீட்டில் ஒரு குழம்பு வைக்கிறது குழந்தைகளுக்கு கொடுக்கறதுலேருந்து எல்லா இடங்களுமே பருப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தனி முக்கியத்துவமே இருக்குதுங்க. அதனால் பருப்பு வந்து என்றைக்குமே சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் நீங்கள் நம்பி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நான் ஓரளவுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன், மளிகை கடைகளுக்கு போய் ஆர்டர் எடுத்து கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய லாத்தூர் சந்தை, அப்படி இல்லை அப்படின்னா
கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா குல்பர்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குங்க. இந்த இடம் ரொம்பவே ஒரு ஃபேமஸான இடம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இந்த பிளேஸை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா பருப்பு சந்தைகள் கூடுது. அதே மாதிரி அதிக அளவில் இங்கேயும் கொள்முதல் பண்ணுறாங்க. இதையும் தவிர்த்து வந்து ஓரளவுக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக விளைச்சல் இருக்க பகுதிகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ஆந்திரா இதெல்லாம் சொல்லாங்க. இந்த இடங்களையும் பருப்புகள் விளையும். இருந்தாலும் நான் மேலே சொன்ன 2 சந்தைகளில் வந்து ரொம்பவே அதிகமாக விளைச்சல் இருக்குங்க. அதனால் ரேட்டும் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சந்தைகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாரி கணக்கில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுவும் இப்போ இருக்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை வியாபாரம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பெரிய சந்தைகளில் கண்டிப்பாக அவ்வளோக்கு நடக்காதுங்க. ஏன்னா பர்மிஷன்ஸ் கிடையாது. நிறைய வண்டிகள் வந்து சின்ன சின்ன வண்டிகள் அந்தளவுக்கு விட மாட்டாங்க. இதே வந்து லாரிகள் இந்த மாதிரி இருந்தால் விடுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் இது பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டைம் ஒத்து வருங்க. இல்லை சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விருதுநகர் அப்படி இல்லைன்னா இது மொடச்சூர் இந்த இடங்களில் போய் கூட நீங்கள் பருப்புகள் வாங்கிட்டு வந்து சில்லறை விற்பனை பண்ணலாங்க. இப்போ நீங்கள் பருப்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து தனியாக பருப்புக்குனே கடைகள் வச்சுருக்காங்கங்க. அதாவது பருப்பு வகைகள் அப்படின்னா துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, இந்த மாதிரி தானிய வகைகள் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்துக்கும் மட்டும் மற்ற பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கான கடைகள் மட்டும் தனியாக கூட வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பல டன் கணக்கில் வாங்கி அப்படியே கைமாற்றி விட்டுர்லாங்க. அப்படி கைமாற்றி விட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் இருக்காது, அலைச்சல் இருக்காது. நீங்கள் ஓரளவுக்கு அமௌண்ட் அதிகமாக லேக் கணக்கில் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி கைமாற்றி விடலாங்க. அமௌண்ட் கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி கைமாற்றி விட முடியாது. இப்போ லாரி கணக்கில் டன்னில் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறத்தவங்ககிட்ட பேசி 1 கிலோவுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி உங்களால் லாபம் வச்சு விற்க முடியுங்க. டிரான்ஸ்போர்ட் செலவு போகவே உங்களுக்கு 10 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே கைமாற்றி விடலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியான அளவு வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது கைமாற்றி விட்டிங்கன்னா அந்தளவுக்கு லாபம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக விற்கும்போது தான் உங்களுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா வரைக்கும் லாபம் வச்சு விற்க முடியும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை மளிகை கடை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வில்லேஜ் சைடு இருக்க கடைகள் கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 50, 100 இல்லை 250 இந்த மாதிரி பாக்கெட்ஸ் அதிகமாக போடணுங்க. வேறு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோனா அந்த கடையில் எந்த அதிக அளவில் வாங்க மாட்டாங்க வில்லேஜ் சைடில். அப்படி அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னா அந்த கடைக்காரங்க உங்ககிட்ட கேட்குறத பொறுத்து நீங்கள் அதை கொடுங்க. அதே ஓரளவுக்கு சிட்டி சைடு இருக்க மளிகை கடை அப்படின்னா கிலோ கணக்கிலே வாங்குவாங்க. 1 கிலோ 2 கிலோ 5 கிலோ இந்த மாதிரி அதிக அளவில் வாங்குவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அங்கே வந்து பார்க்கும்போது 1/2 கிலோ அப்போ 50, 100 இந்த பாக்கெட்ஸ் வந்து கம்மியாகவும் 1 கிலோ 2 கிலோ பாக்கெட்ஸ் வந்து அதிகமாகவும் போட்டு அந்த மாதிரி இடங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாங்க. அந்த கடையில் எந்தளவுக்கு உங்கள் கடை கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கெட்ஸ் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் வச்சு பேக் பண்ணி இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. இப்போ பெரிய பெரிய மளிகை கடைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்புகளை இந்த மாதிரி மொத்தமாக மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்து அதை வந்து அவங்க நேமில் அந்த கடையோட நேமில் பர்மிஷன் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த கடையோட நேமில் பேக்கிங் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணுவாங்கங்க. அதேமாதிரி பருப்புகளுக்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போயே ஃபேமஸான சில கம்பெனிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கூட அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அளவில் வாங்கிட்டு வந்து அதை அவங்க பிராண்ட் நேம் போட்டு சேல்ஸ் பண்ணி விற்கிறாங்க. நீங்கள் கூட இதே மாதிரி சேல்ஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபம் தருங்க. ஏன்னா பருப்புங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்களையும் எப்பயுமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். அதனால் பருப்புங்கிறத வந்து நீங்கள் நம்பி இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பருப்புகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பருப்பு எந்த மாதிரி இருந்தால் நல்லா தரம் வாய்ந்தது. அதுமாதிரி பருப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாலிஷ் போட்ட பருப்பு, பாலிஷ் போடாத பருப்புன்னு இருக்குது. இப்போ பாலிஷ் போட்ட பருப்பு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சீக்கிரமாக கெட்டுருமா. அதனால் நீங்கள் பாலிஷ் போட்டிருக்க அந்த பருப்பை வாங்கக்கூடாதுங்க. பாலிஷ் போடாத அந்த நார்மலாக இருக்க பருப்பை தான் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதை நல்லா சேல்ஸ் பண்ண முடியும். சந்தையிலையும் உங்கள் பிராண்ட் நேமுக்கு உங்கள் பிராண்டுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி பருப்புகளில் வந்து ஓரளவுக்கு எப்படி இப்போ தான் வந்து அறுவடை பண்ணி வந்த பருப்பா இல்லை வந்து ஓரளவுக்கு பருப்பு வந்து பழசாயிருச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியணும். பருப்பை பற்றின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. அதேமாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து அதேமாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிவப்பு கலர் பருப்பு வாங்குவாங்களா இல்லை எல்லோ கலர் பருப்பு வாங்குவாங்களா, எந்த பருப்பு உங்கள் ஏரியாவில் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பருப்பை அதிக அளவில் கொள்முதல் பண்ணிட்டு வாங்க. எப்பயுமே வந்து ரேட் கம்மியாக தராங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதனால் ரேட் கம்மியாக தராங்க, ரொம்ப கம்மியாக தராங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி பருப்பை வாங்காதீங்க. ஓரளவுக்கு மீடியமாக உங்களுக்கே தெரியும் இந்த பருப்புக்கு இந்த அளவுக்கு ரேட் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த மாதிரி ரேட் இருக்க பருப்புகளாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.